ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. நாளைக்கு பங்குனி அமாவாசை. பங்குனி அமாவாசை அன்னைக்கு பெண்கள் இதை செய்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். ஸோ எதை செய்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய பெண்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்குமே இந்த ஒரு ஆசை இருக்கும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு. அந்த ஆசை இருந்தால் மட்டும் போதாது, அதற்கு நாமளும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில ஸ்டெப்களை எடுத்து வைக்கணும். அதில் ஒன்று தான் பங்குனி அமாவாசையுடைய பரிகாரம். அமாவாசைங்கிறது பொதுவாக முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாளுங்க. அமாவாசை, பௌர்ணமி போன்ற இந்த நாட்களில் பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த நாட்களில் ஸ்பெசிஃபிக்காக சில பரிகாரம் செய்தால் அதனால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால தான் இந்த பங்குனி அமாவாசையில் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்க இந்த பரிகாரத்தை செய்ய சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை. ஏன்னா சனி கிரக பயிற்சி முடிந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு அமாவாசை. இருக்கிறதுலே பெரிய கிரகமாக கருதப்படுவது சனி பகவான். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய முதல் அமாவாசை தான் இந்த பங்குனி அமாவாசை. அதனால் இந்த அமாவாசை முற்றிலும் சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த சனி பயிற்சியில் ஒவ்வொருவருக்கும் சனினால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களை எல்லாத்தையுமே சமாளிப்பதற்கு கண்டிப்பாக முன்னோர்களுடைய அருள் நமக்கு தேவை. அதோடு கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு சில பரிகாரங்களும் நாம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரங்களை இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷனாக வரக்கூடிய அமாவாசையில் செய்தால் அது உடனடியாக நமக்கு தீர்வு கொடுக்கும். அதனால தான் பங்குனி அமாவாசையில் நாளை நாள் பெண்கள் இதை செய்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து பலன்களை தெரிஞ்சு பலன் பெறுங்க. பங்குனி அமாவாசையான நாளை நாள் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். முன்னோர்களுடைய ஆசி பெறுவதற்கு வழிபாடுகள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சடங்குகளை செய்ய வேண்டும். முன்னோர்களை வழிபட்டு பித்ருக்கடன்களை நிறைவேற்றிய பிறகுதான் வழக்கமான இறை வழிபாட்டினை செய்ய வேண்டும். இதுதான் தர்ம சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. இது அனைவரும் தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்குங்க. இதுதான் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே சமயம் பங்குனி அமாவாசை, இதில் பெண்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு ஒன்று இருக்குது. இது பலருக்கும் தெரியாத ஒன்று. இந்த வழிபாட்டினை செய்தால் உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என சொல்லப்படுது. பலருக்கும் தெரியாத இந்த வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை பெண்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி இந்த பங்குனி அமாவாசை பித்ருக்காரியங்கள் செய்வதற்கு உரிய தினம் என்பது கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. இது மிக முக்கியமானதாகவும் ஒரு வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்த பலனை தரக்கூடியதாகவும் இந்த பங்குனி அமாவாசை விரதம் இருக்கிறது இருக்குது. பித்திருக்களுக்கு தர்ப்பணம் நாளினால் கொடுக்க வேண்டும். இதனாலினால் ஆண்கள் தான் செய்ய வேண்டும். பெண்கள் செய்வதாக இருந்தால் கணவரை இழந்த பெண்கள் மட்டுமே இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். இது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. பங்குனி அமாவாசையில் பெண்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது சில விதிமுறைகள் இருக்குது. அவற்றில் முக்கியமானது என்னென்னா, பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் என்ன பண்ணிடுறீங்களா, எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பதிலாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறீங்க. ஸோ தயவு செய்து அந்த தவறை செய்யாதீங்க. அதுவும் நாளைய பங்குனி அமாவாசையில் பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது ரொம்பவே ஆபத்தானது. ஸோ அதனால் எள்ளும் தண்ணீரும் தயவு செய்து நாளை நாள் இறைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நாளைய பங்குனி அமாவாசையில் பெண்கள் நீங்கள் பட்டினியாக இருந்து முன்னோர்கள் விரதத்திற்கு சமைக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வயிற்றை ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் முன்னோர்களுக்கு சமையல் வேலையை செய்யணும். நான் உங்களுக்கு விரதத்துக்கு சமைக்கிறேன், அதனால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி பட்டினியாக விரதத்துக்கு சமைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் சமைச்சு அவங்களுக்கு பரிமாறினாலும் அந்த விரத சாப்பாடு முன்னோர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் முன்னோர்களுக்காக சமைக்கக்கூடிய பெண்கள் நாளை நாள் நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் விரதத்திற்கு சமைங்க. அதே போல் குளிக்காமலோ நெத்தியில் பொட்டு இல்லாமலோ தலைமுடியை கட்டாமலோ நாளை நாள் இருக்கக்கூடாது. நாளை நாள் நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலையாக குளிச்சிடணும்.
அதோடு நெத்தியில் வந்து சின்னதாவது ஒரு பொட்டு வைக்கணும். அதோடு தலைமுடியை வந்து அவுத்து போட்டு கட்டாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நாளை நாள் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும். பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறந்த உங்களுடைய தாய் தந்தை நினைத்து படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். அதே போல் தானங்களும் அளிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். ஆனால் தர்ப்பணம் போன்ற முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் செய்யக்கூடாது. எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது. இதை செய்தீங்கன்னா ஆபத்து. நீங்கள் பெண்கள் வந்து உங்கள் முன்னோர்களை வந்து எப்படி வழிபாடு செய்யணுன்னா, அவங்களுக்கு பிடித்த படையலை ரெடி பண்ணி வழிபாடு செய்யலாம். அவங்களுடைய பேரை சொல்லி தானம் செய்யலாம். அவங்களுடைய பேரை சொல்லி வீட்டில் அவங்க ஃபோட்டோவுக்கு முன்னாடி விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். ஆனால் எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது, தர்ப்பணம் சீர்திருத்தம் போன்ற பெரிய காரியங்களெல்லாம் செய்கிறது இது செய்யக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும், உங்களுக்கு கணவர் இருப்பாங்க. ஸோ அதனால் பெண்கள் இறந்த உங்களுடைய தாய் தந்தை நினைத்து இது மட்டும்தான் செய்யணும். அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது. இப்படி பங்குனி அமாவாசையில் பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் இந்த மாதிரி குறிப்பிடப்படுது. அதே போல் சுமங்கலி பெண்கள் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடு ஒன்று இருக்குது. இதை செய்யக்கூடிய அத்தனை பெண்களும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என சொல்லப்படுது. ஆக்சுவலி இதற்கு ஒரு கதையும் இருக்குது. முதல்ல அந்த கதையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பரிகாரத்தை சொல்கிறேன். அலகாபுரி நாட்டு அரசன் அழகேசன் பராக் என்பவருக்கு வாரிசில்லாத வருத்தம் இருந்தது. அதை தீர்த்து கொள்ள அவன் தன் மனைவியோடு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான். அதன் பலனாக அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்தபோது ஒரு அசரீரி எழுந்தது. அவனது மகன் இளமை பருவத்தை எட்டும்போது இறந்து போவான் என்று அது சொல்லவே மன்னன் விரக்தியில் ஆழ்ந்தான். மன அமைதி வேண்டி பல கோவில்களுக்கு சென்றான். ஒரு நாள் காளி கோவில் ஒன்றில் அவன் வழிபட்ட போது, உன் மகன் இறந்ததும் அவனுக்கு மனம் செய்துவை, அவனது மனைவியின் மாங்கல்ய பலத்தான் அவன் உயிர் பெறுவான் என்ற குரல் கேட்டது. ஸோ அந்த குரல் கேட்டவுடனே மன்னன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இளமை பருவம் ஏதிய இளவரசன் ஒரு நாள் இறந்து போனான். மன்னன் அவனுக்கு மணமுடிக்க பெண் தேடிய போது பெற்றோரை இழந்து உறவினர்களுடைய கொடுமைக்கு ஆளாகி வாழ்ந்த ஒரு இளம் பெண்ணை அவளது உறவினர்கள் ஏமாற்றி இறந்து போன இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். இருட்டிய பின்னர் இளவரசன் உடலோடு அவளை காட்டில் கொண்டு விட்டனர். அப்பாவியான அந்த பெண் கணவன் உறங்குவதாக நினைத்தாள். விடிந்த பின் உண்மை தெரிய வந்ததும் அழுதாள், தவித்தாள். தனக்கு தெரிந்த தெய்வங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி வேண்டினாள். உலகத்தின் தாயான ஈஸ்வரி அழுகுரல் கேட்டு இறங்கினாள். இறந்து கிடந்த இளவரசனை ஈசனின் அனுமதியோடு உயிர் பெற்று எழ செய்தாள். அதுதான் இந்த ஒரு சக்தி. இந்த சம்பவம் நடந்தது ஒரு அமாவாசை. தனக்கு அருளிய தேவியிடம் அந்த பெண் இறந்து போன தன் வாழ்வை ஒளிபெற செய்தது போலவே இந்த அமாவாசையில் அம்மனை வழிபடக்கூடிய பெண்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள். மகிழ்ந்த அம்பிகை இந்த அமாவாசைக்கு முன்தினம் அவளுடைய கதையை படித்துவிட்டு நாளை நாள் விரதம் இருந்து மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை சுமங்கலிக்கு தந்து தன்னை வழிபடக்கூடிய பெண்களுக்கு சுமங்கலித்துவம் நிலைக்கும் என்று இல்லத்தில் அஷ்டலட்சுமி கடாட்சம் நிலவும் என சொல்லி அந்த இடத்தில் இருந்து மறைந்தாள். இதனால தான் நாளை அமாவாசையில் இதை செய்யணுங்கிறது சொல்லப்படுது. இந்த கதையை இன்னைக்கு கேட்டாச்சு. நாளை நாள் பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த பாக்கியம் உண்டாகும். ஸோ பங்குனி மாத அமாவாசையில் அம்பிகைக்குரிய வழிபாட்டினை செய்வது தான் சிறப்பு. கோவிலிலோ அல்லது வீட்டிலையோ விளக்கேற்றி வைத்து அம்பிகைக்கு மங்கள பொருட்கள் படைத்து வழிபடுவது சிறப்பு. நாளைய இந்த அமாவாசை புதன்கிழமை அமைந்திருக்கிறது, கண்டிப்பாக ரொம்ப சிறப்பு. நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் பகவானுக்குரிய தானங்களை செய்வது சிறப்பு. இதனால் புதன் பகவானுடைய அருளும் கிடைக்கும். குடும்பத்தில் மங்கள காரியங்களும் தடையின்றி நடைபெறும். வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் இது நாளை நாள் செய்ய மறக்காதீங்க. நாளை நாள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மங்கள பொருட்களை தானமாக அளிப்பது கண்டிப்பாக மனமகிழ்ந்து மற்றவர்களுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைத்து அதனால் நீங்கள் சுமங்கலித்தன்மை அதிகம் அடைவீங்க. நம்பிக்கையோடு நாளை நாளை இந்த மாதிரி பரிகாரம் செய்யுங்க. இந்த வீடியோவில் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் பரிகாரத்தை இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் வழிபாடு செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்த்து முடித்த உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். பங்குனி அமாவாசையுடைய சிறப்பு, பங்குனி அமாவாசையில்
மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் எல்லாத்தையுமே தெரிஞ்சு இதை பண்ணி பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.